மோடி அவர்கள் வந்து தமிழகத்துக்கு வந்திருந்தாரு. அந்த ஒரு மேடையில பாத்தீங்கன்னா, திடீர்னு திருமாவளவன் வந்து நின்னுகிட்டு இருக்காரு. மோடி வந்து ஒரு சைடு நிக்கிறாரு. நயனா நாகேந்திரன் ஒரு சைடு வந்து இருக்காரு. இவங்களோட கூட திருமாவளவன் வந்து இருக்காரு. சோ இத அவங்க நம்ம வந்து கேட்கிறப்ப என்ன வந்து சொல்றாங்க அப்படின்னா, இது தார்மீக அடிப்படையில வந்து கூட்டணி கட்சி, திமுக இவங்க எல்லாருமே நாங்க போய் வந்து ஒரு பொக்கே குடுத்து வரவேற்கிறது வந்து ரெகுலர் ஆனதுதான் அப்படின்ட்டு ஒரு வந்து வைக்கிறாங்க. பட் இதுவே அதிமுக வந்து பண்ணா இவங்க தான் வந்து விமர்சனமும் வந்து பண்ணுவாங்க. இத எப்படி சார் வந்து பார்க்கிறது? இது திருமாவளவனோட வந்துங்க ஆக்சுவல் நிலைப்பாடு வந்து என்ன சார்? இல்ல இல்ல அவரு மாறி மாறி இப்ப நீங்களே மென்ஷன் பண்ண மாரி மாறி மாறி பேசிட்டு இருக்காரு. இல்ல இல்ல ஒரு சைடு வந்து திருமாவளவனை பத்தி நம்ம அடுத்தது பேசுவோம். பொதுவாக ம், நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா? அதாவது ம், அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தபோது, எடப்பாடி ம், முதல்வரா இருந்தபோது, ம், இதே நரேந்திர மோடி முதல்வரா பிரதமரா பலமுறை வந்தாரு. அப்ப திமுக ம், இதெல்லாம் தார்மீகமா வர்றதுதான் ஒரு ம், பிரதமர்னா முதல்வர் போய் வரவேற்கிறதான்னு சொல்லி இருந்தாங்கன்னா, அதை ஒத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப என்ன சொன்னாங்க? கொத்தடிமைகள் ஆட்சி நடத்துறாங்க, கோ பேக் ஆமா. மோடினாங்க, கருப்பு ம், பலூனை ம், ம், விட்டாங்க, மோடி ம், திரும்பி போனோம், இங்க வரக்கூடாது, ஓட ஓட ம், விரட்டுவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு ம், இவங்க ஆட்சியில இருக்காங்க. கருப்பு கொடி பிடிச்சா எங்கேயாவது மோடி மனம் நோக்கும் அப்படின்றதால வெள்ளை கொடை பிடிச்சிட்டு போறாங்க. இன்னைக்கு வந்து ம், கேவலமா இருக்குங்க. திமுகவினுடைய பாஜக எதிர்ப்பு என்பது போலியானது, நாடகத்திற்கு சமமானது. ஏன்னு சொன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, மோடி வந்து அதே மாதிரிதான் இருக்காரு. இந்த 11 வருஷமா எந்த மாற்றமும் இல்லை. ம், ம், தமிழ்நாட்டுக்கு ம், வஞ்சிப்பது, தமிழ்நாட்டுக்கு ம், போதிய வரியில நிதி கொடுக்காமல் இருப்பது, கல்விக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை தராமல் நிறுத்தி வைப்பது, இப்படி பாத்தீங்கன்னா கீழடி ஆய்வு வந்துட்டு இன்னும் அங்கீகரிக்க, அப்படி மோடியின் போக்கில் மாற்றமே இல்லைங்க. ஏமாற்றம் தான். தொடர்ந்து தமிழ்நாடு ம், வஞ்சிக்கப்படுகிறது.